யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமாங்க? சூப்பருங்க, கேளுங்க. ஒரு யானை வேகமா ரேஷன் கடைக்கு ஓடிச்சான். யானை ரேஷன் கடையில என்ன வாங்கியிருக்கோம்? அரிசி தான் வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேங்க. ஐயோ இல்லங்க, மூச்சு வாங்கியிருக்குங்க. ஹலோ பட்டுக்குட்டி, இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? இன்னைக்காவது கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க நம்புறேன் அங்கிள். நானும் நம்புறேன்டா செல்லம். ஈஸியா கேளுங்க. அமெரிக்கால இருக்க ஒருத்தரை இந்தியால கொண்டு வந்து அடக்கம் செய்யக்கூடாது. அச்சோ, அவங்க ஃப்ளைட்ல ஏத்த மாட்டாங்க, அதனால தானே பேபி? ஐயோ இல்லைங்க, அவங்க உயிரோடே இருக்காங்க, அப்புறம் எப்படி அடக்கம் பண்ண முடியுங்க? என்ன பேபி சோகமா இருக்கீங்க? சோதனைக்கு மேல ஒரே சோதனையா இருக்குங்க. என்னாச்சு செல்லக்குட்டி? அம்மா பசிக்குது சொன்னாங்கங்க, தோசை ஊத்தி குடுக்கலான்னு போனேனுங்க. ரொம்ப நல்ல விஷயம் தானே பேபி? நான் தோசை ஊத்துனது கோலமாவுங்க, அதான் அடி பின்னிட்டாங்கங்க. என்ன புச்சுக்குட்டி சோகமா இருக்கீங்க? கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பாராம். எனக்கெல்லாம் சாவியை தொலைச்சிட்டாரு போல, எப்பவுமே திறக்கவே மாட்டேங்குது. என்ன பேபி சோகமா இருக்கீங்க? என்னத்த சொல்றதுங்க, எங்க அம்மா ஒரே அழுறாங்க. ஏன் பேபி, அம்மாக்கு என்னாச்சு? அதான் என்னாச்சுன்னு பார்க்க போனேனுங்க, அம்மா என்னையும் சேர்த்து அளவச்சிட்டாங்கங்க. ஐயோ, ஏன் பேபி? அவங்க வெங்காயம் உரிச்சிட்டு இருந்திருக்காங்கங்க, அது தெரியாம நான் போயிட்டேனுங்க. எங்க போறீங்க பேபி? நேத்து ஸ்கூல் போக சொன்னாங்க, இன்னைக்கு டியூஷன் சேர்த்து போக சொல்றாங்க. ஏன்டா இப்படி பண்றாங்களோ? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி தினமும் அல்வா சாப்பிடுறேன், தொப்பை குறையவே மாட்டேங்குது. நாசமா போச்சு, தினமும் அளவா சாப்பிடுங்கன்னு சொன்னது உங்க காதுல தப்பா விழுந்துடுச்சு. இந்த பொம்பளைங்களை புரிஞ்சுக்க முடியலங்க. 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு 10 ரூபாய்க்கு கூட ஒப்பராத அங்க கம்பு பைக்கு அவங்க வர வரத்துக்கு இருக்கே. என்னாச்சு செல்லக்குட்டி, சோகமா வந்து உக்காந்துருக்கீங்க? இன்னைக்கு ஸ்கூல் டீச்சர் ஆன்சர்லாம் ஒரே மாதிரி இருக்கு, காப்பி அடிச்சிங்களாடான்னு கேட்டாங்க. சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? மிஸ், கேள்வி எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு, நாங்க ஏதாச்சும் கேட்டோமான்னு கேட்டேன், அதுக்கு அடிச்சிட்டாங்க. என்ன பேபி வெயில்ல உக்காந்துருக்கீங்க? எங்க அம்மா பாலை காய வைக்க சொன்னாங்க, அதான் காய வச்சிட்டு இருக்கேன். என்ன பேபி என்னாச்சு? அப்பா சாப்பிடும்போது தயிர் கேட்டாங்க, நான் தோசை மாவு கொடுத்துட்டேங்க, தயிர் கடையிற மாதிரி கடைஞ்சிட்டாருங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க செல்லமே? எங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வந்தாங்க, வெள்ளை அடிக்காம பச்சை அடிச்சிட்டு இருக்காங்க, அதான் ஏன்னு யோசிக்கேன். என்ன லட்டு, எங்க ஓடுறீங்க? எல்லாரும் என்ன அடிக்க வராங்க? ஏன் லட்டு, என்ன பண்ணீங்க? பக்கத்து தோட்டத்துல தீ பிடிச்சிட்டுன்னு எல்லாரும் அணைச்சிட்டு இருந்தாங்க. சரி பேபி, நீங்க என்ன பண்ணீங்க? நானும் ஹெல்ப் பண்ணுவோன்னு பக்கத்துல இந்த கேன் திறந்து ஊத்துனேன், ஆனா அது பெட்ரோலா இருந்திருக்கு. லட்டு குட்டி, எங்க ஓடுறீங்க? அம்மாக்கு தெரியாம நானும் அப்பாவும் கடையில போய் பிரியாணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கு என்னடா இப்போ? அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்பாக்கு அடி விழுது, அதான் நான் ஓடுறேன். தம்பி, 20 ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷா சிக்கன் கொடுங்களேன். இப்போதான் ஃப்ரெஷ்ஷா குடலும் குந்தானியும் வெட்டி போட்டேன், அதை எடுத்துட்டு போங்க, காலையிலேயே உயிரை வாங்க வந்துடுறது. பேபி, நீங்க சிஎம் ஆனா மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் 1 பவுன் தங்கமும் மாசம் மாசம் வீட்டுக்கு மளிகை ஜாமானும் கொடுப்பேன். உங்க வீட்டுக்குள்ள என்ன பேபி வெடி சத்தம் கேக்குது? அது வெடி சத்தம் இல்லங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட அடி வாங்குற சத்தம். அழகு செல்லம், உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி தான் பிடிக்கும். ஆனா அம்மா எப்பயும் கூழ் தான் தராங்க. என்ன பண்றீங்க பேபி? எங்க அம்மா பாத்திரம் கழுவ சொன்னாங்க, அதான் வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவி எடுக்கிறேன். என்ன தேடுறீங்க பேபி? அம்மா பச்சை தண்ணி இருக்கு, குடிச்சிராத சொன்னாங்க, ஆனா எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லங்க, அதான் தேடிட்டு இருக்கேன். பேபி, ஒரு காமெடி சொல்லுங்க. பொண்டாட்டிக்காக ஒருத்தர் கார் கதவை திறக்கிறாருன்னா, ஒண்ணு அந்த பொண்டாட்டி புதுசா இருக்கணும், இல்லனா அந்த கார் புதுசா இருக்கணும். பேபி, உலகத்துல கஷ்டமான விஷயம் இது. நமக்கு யாராவது அட்வைஸ் பண்றப்ப சிரிப்பு அடக்கிக்கிட்டு சீரியஸா மூஞ்ச வச்சிருக்க மாதிரியே நடிக்குதுதான். பேபி, ஏன் கோவமா இருக்கீங்க? அம்மா எனக்கு ஒரு Dress வாங்குனாங்க, கட்டப்பை கொடுக்கலன்னு திரும்ப கொடுத்துட்டாங்க. மனுஷங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நேர்மையா இருந்தா யாரும் நம்ப மாட்டாங்க, நடிக்க தெரிஞ்சா எல்லாரும் நம்பிடுவாங்க. பேபி, பசுமாடு ஏன் பால் தருது? ஏன்னா அதால டீ, காஃபி, ரோஸ் மில்க்லாம் தர முடியாதுல்ல.